இப்ராஹிம் நபி முதல் மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட இஸ்லாத்தை பரப்புரை செய்ய வந்த, ஏகத்துவத்தை எடுத்துரைக்க வந்த நபிமார்களில் எக்கச்சக்கமான நபர்களை தாங்கி நிற்கக்கூடிய பூமி பலஸ்தீனம். இப்ராஹிம் நபியினுடைய அடக்கஸ்தலம் அங்கேதான் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்கிறது. சுலைமான் நபியினுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. நிறைய நபிமார்கள், பனு இஸ்ரவேலர்களிலே வந்த எக்கச்சக்கமான நபிமார்களின் அடக்கஸ்தலம் அந்த பைத்துல் முகத்தஸை சுத்தித்தான் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸை புனர் நிர்மாணம் செய்தார்கள் ஹஜ்ரத் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுலைமான் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி 3 துவாக்களை கேட்டார்கள். 2 துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், ஒரு துவாவையும் ஏற்றுக்கொள்வான் என்று நான் நம்புகிறேன் பெருமானா சொன்னாங்க. முதல் துவா என்ன? யா அல்லாஹ், எனக்கு தீர்க்க தரிசனமான முறையிலே, சரியான முறையிலே தீர்ப்பளிக்கக்கூடிய ஆற்றலை கொடு. எந்த தீர்ப்பு அளித்தாலும் அந்த தீர்ப்பில் நியாயம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். என் மனம் போன போக்கில் தீர்ப்பு இருக்கக்கூடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கேட்டார்கள், கொடுத்தான். 2வது கேட்டாங்க, என்ன தெரியுமா கேட்டாங்க? முல்கல்லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை தர வேண்டும், எனக்கு பின்னாடி யாருக்கும் அப்படி கொடுக்க கூடாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட எல்லாம் கிடையாது, எனக்கு பறந்து விரிந்த ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் கொடுத்தான், உலக ஆட்சியை கொடுத்தான். உலகத்தையே ஆண்டார்கள், கட்டி ஆண்டார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். 3வதா கேட்டாங்க, யதி அஹதுன் லா யுரீது இல்லா ஸலா ஃபீஹி இல்லா ஹரஜ மின் துனூபிஹி கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. யா அல்லாஹ், நான் கட்டி முடித்திருக்கக்கூடிய இந்த பைத்துல் அக்ஸாவிற்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு யார் தொழ வேண்டும் என்ற நாடி இங்கே வருகிறார்களோ அவர்கள் தொழுது முடித்து வெளியே போகும் பொழுது அன்று பிறந்த பாலகனாக போக வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அருமை நாயகம் சொன்னாங்க, முதல் 2 விஷயத்தை அல்லாஹ் அவர் வாழ்க்கையிலேயே கபூல் செஞ்சுட்டான். தீர்க்க தரிசனமான தீர்ப்பளிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தான். அதே மாதிரி உலக ஆட்சியை கொடுத்தான். வ அர்ஜு ஐயகூன உஅதிய ஸாலிஸ, 3வது சுலைமான் கேட்ட துவாவையும் அல்லாஹ் கொடுப்பான். யாரெல்லாம் போய் அங்கே தொழுகிறார்களோ பைத்துல் முகத்தஸிலே, அவர்களெல்லாம் ஹஜ்ஜிக்கு போனால் என்ன நன்மை கிடைக்கும்? கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரும் பொழுது அன்று பிறந்த பாலகனாக வருகிறார். பைத்துல் முகத்தஸிற்கு போயிட்டு 2 ரக்காய் தொழுது விட்டு வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமின் துவா கிடைக்கும், அவரும் அன்று பிறந்த பாலகனாக மாறுவார்.